இந்த ஒரு ஹேபிட் என் டெய்லி லைஃப்ல இவ்வளோ நிம்மதி கொடுக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எப்போ பார்த்தாலும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கு. எல்லா வேலையும் என்னால் முடிக்க முடியல. டைம் மேனேஜ் பண்ண முடியல. எனக்குன்னு ஒரு டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஹேபிட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்கேன். நம்ம மைண்ட் ஆக்சுவலாக ஒரு வேலை இருக்குன்னா அதை கம்ப்ளீட் பண்ணாத வரைக்கும் நம்ம மைண்டில் ஓடிட்டே தான் இருக்கும். இதனால தான் நம்ம வேலை இருந்தும் அதை செய்யாமல் இருந்துகிட்டே இருந்தால் மைண்டு பிஸியாகவே இருந்து அது ஹெவியாக ஆகும். ஸோ நான் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு நோட் புக் எடுத்து இன்னைக்கு என்னெல்லாம் வேலை பண்ணணுமோ அதெல்லாம் ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி போட்டு எழுத ஆரம்பித்தேன். ஒரு குட்டி குட்டி வேலையாக இருந்தாலும் சரி அதை எழுதிடுவேன். இதனால என் மைண்டு ஃப்ரீயாக ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இது ஒரு வேலையை முடிச்சுட்டு டிக் பண்ண அடுத்த வேலையை நம்ம எப்போ டிக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதனால ஒரு 1008 வேலை இருந்தாலுமே நம்ம போல்டாக ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம்ல, அதெல்லாம் குறைஞ்சிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, ஒரு டேல என்னெல்லாம் பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம முடிக்கணும், எதை நம்ம அப்புறம் முடிக்கலாம், எதை நம்ம நாளைக்கு கூட பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நோ வேஸ்டிங் டைம் இன் ரேண்டம் திங்ஸ். அண்ட் ஆல்சோ அப்படியே நான் எல்லாத்தையும் நான் முடிச்சிடுவேன்னு கிடையாது. சம்டைம்ஸ் நான் ஃபினிஷ் பண்ண மாட்டேன். பண்ணலைனாலுமே நான் அதை நெக்ஸ்ட் டே அதை நான் எழுதி வைப்பேன். ஸோ சேம் திங் ஒரு 3 நாள் அதை நான் முடிக்காத ரிப்பீட்டடாக அந்த நோட்ஸில் வர பார்த்து, சரி நம்ம இதை ஒரு 3 நாள் முடிக்கல, நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நான் முடிச்சிடுவேன். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ பார்த்தாலும் ஒரே வேலையாக இருந்துக்கிட்டு ஒரு பிஸியாக என்னடா ஒரே வேலைன்னு போகுது அப்படிங்கிற மைண்டு குறைஞ்சிடும். இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்குன்னு ஒரு மீ டைம் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நிறைய மாம்ஸ்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் ஒரு இது இப்படி பண்ணுறதால உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நிறைய டைமும் கிடைக்கும் ஆக்சுவலாக. ஆனால் ஸோ இதை ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் டு டூ லிஸ்ட் எழுதி முடிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் டெய்லி எழுத ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நீங்களே கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.